ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையைச் சேர்ந்த ஆர்விஎன்எல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ சீனியர் டிஜிஎம், மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு 4 கேட்டகரிக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பே ஸ்கேலில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரியும் சேர்த்து 17 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேலும் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிடி வந்து பார்த்திங்கன்னா யூஆர்ஓபிசிக்கு வந்து 400 ரூபாவும், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் அனுப்புகிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 16 அக்டோபர் 2025 அந்த டேட்டுக்கு உள்ளே வந்து ரீச் ஆகணும். நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம், இல்லை போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 16 அக்டோபர் 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் இந்த டேபிள்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் சிவில் படித்தவங்க, டிப்ளமோ சிவில் படித்தவங்களாம் எலிஜிபிள் ஆகிறாங்க. தெளிவாக செக் பண்ணிக்கங்க நீங்கள் என்ன போஸ்டிங் எலிஜிபிள் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் சொல்லியிருக்கிற விவரங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆஃப்லைனில் குயிக்காக வந்து அப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 16 அக்டோபர் 2025 தான் லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.